ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜிசி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஈவினிங் டு நைட் விலாக் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அன்னைக்கு டே வந்து ஈவினிங் டு நைட் நாங்கள் தூங்க போகிறதுக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து காமிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லியிருந்த மாதிரி பாப்பா ஈவினிங் டைம் ஆனால் பயங்கரமாக அழுறாங்க, ஈவினிங் டு நைட் வரைக்கும் அழுறாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து கமெண்ட்டில் ஒருத்தங்க வந்து ஈவினிங்கில் வந்து குளிக்க வைக்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஈவினிங் டைமில் வந்து குளிக்க வச்சுட்ருக்கோம் இப்போலாம். அண்ட் எஸ், இது வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் அழுறது கம்மியாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்லாவே தூங்குறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த சஜஷன் சொன்னதுக்கு. இது மாதிரி எதனா வந்து எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குளிக்கிறத வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் பயங்கரமாக அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டாஃபிலோட பேபி ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஈவினிங் குளிக்க வைக்கிறதுனால நான் அது யூஸ் பண்ணல, சளி பிடிக்குமோ அப்படின்ட்டு. சோப்புக்கு வந்துட்டு நாங்கள் செட்டாஃபில் பேபி சோப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து எனக்கு ஒருத்தங்க ஸ்கின் கேர் என்ன யூஸ் பண்ணுறீங்க பாப்பாக்குன்னு கேட்டதுனால நான் அதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன், ஓகேவா? அண்ட் ஷாம்புக்கு வந்துட்டு அவினோ பேபி இந்த ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு பாப்பாக்கு பேபி லோஷன் பார்த்திங்கன்னா அதுவும் செட்டாஃபில்லேருந்து இந்த பேபி லோஷன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா 2 பேருமே சரி குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு பால் வந்து கொடுத்துடணும். ஏன்னா வந்து குளிக்கும் போதே பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. வெளியே வந்து பாலை வாயில் வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க சைலண்ட் ஆவாங்களே. ஸோ அதனால் பால் அவங்களுக்கு கொடுத்துட்டே நான் சைட் பை சைடு அவங்களுக்கு க்ரீம் தடவுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். மல்டி டாஸ்கிங் பண்ண வச்சுட்டாங்க இப்போ நம்மளை. ஒரே டைமில் பல வேலைகள் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். இது மாதிரி நிறைய வந்துட்டு நடக்கும் அடிக்கடி இங்கே. ஸோ பாப்பாக்கு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி செபாமேடோட இந்த ரேஷ் க்ரீம் வந்துட்டு நான் அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் டைப்பரும் வந்துட்டு போட்டாச்சு. டைப்பர் பார்த்திங்கன்னா நான் மேமி போக்கோ பென்ஸ் தான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நானும் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்கள் எதனா சஜஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து தாராளமாக அதை வந்துட்டு கேட்டு செய்வேன். அதனால் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ பாப்பாவை வந்துட்டு ஃபுல்லாக தொடச்சி அவங்கள வந்து க்ரீம் தடவி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு இருந்தேன். ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பாப்பாவும் வந்துட்டு ஏஞ்சிட்டாங்க. அவங்கள வந்துட்டு குளிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு அம்மா வந்து சுடு தண்ணி வந்து போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. 2 பேரும் சூப்பராக குளிச்சு முடிச்சுட்டு செம்மையாக வந்து தூக்கம் தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஒரே டைமில் தூங்குறதுலாம் அதிசயம். ஸோ அந்த டைமை நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கணும். அதனால் நான் போய் குளிக்க போயிட்டேன். ஸோ ஒரு வழியாக டைம் வந்துட்டு இப்போது ஈவினிங் 7:45 ஆகுது. இப்போ தான் எனக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. காலிலேருந்து இன்றைக்கி 2 பேரும் வந்து பெருசாக இன்றைக்கி அவ்வளோவா தொல்லை இல்லை. ஆனால் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாப்பா சைலண்ட்டாக தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பாப்பா வந்துட்டு நொய் அந்த நொய் பாப்பா வந்துட்டு தூங்கிட்டாங்கன்னா அடுத்த பாப்பா வந்துட்டு நொய் இந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. அட் அ டைம் ஒரு பாப்பா வந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்படினால கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. 2 பேருமே ஒரே டைமில் அழுதாங்கன்னா தான் நான் வந்து பேனிக் ஆகிடுவேன். இப்போ வந்து 2 பேரையும் வந்து குளிக்க வச்சாச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஈவினிங்கில் வந்துட்டு குளிக்க வச்சு பாருங்க அப்படின்ட்டு, நல்லா தூங்குவாங்க நைட்டில் அப்படின்னு. அதனால் ஒரு லாஸ்ட் 3 டேஸாக வந்துட்டு நாங்கள் ஈவினிங்ஸில் வந்துட்டு குளிக்க வச்சுட்ருக்கோம். அண்ட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாக வந்துட்டு நைட்டில் வந்து அவ்வளோவா அழுகிறது இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுத்தமாக அழுறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே கரெக்டாக ஒரு 5:30 ஒரு 6 இந்த டைமுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு வந்துட்டு ஒரு அதுப்போம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அவங்க அழுறது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்குது. என் மூஞ்சி என்ன நிலமையில இருக்குதுன்னு பாருங்களேன். நானே இப்போ தான் தெளிவாக பார்க்குறேன். நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். என்னால் வந்துட்டு பார்க்க முடியல, என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. அப்புறம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் மட்டும் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு கேட்காதீங்க. இல்லை தான், திஸ் இஸ் மை நியூ மாம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மனசு தேத்திப்பேன். தலை வந்துட்டு வாரி பல நாட்கள் ஆன காரணத்தினால் நான் வந்துட்டு இப்போது தலையை வந்து வார போகிறேன். சிக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கு பிடிச்சி போயிருக்கு என்னோட முடி. 2 பேரும் வந்துட்டு குளிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு டயர்டில் படுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கணும். எனக்கு வந்துட்டு இப்போலாம் தலை வாரதே வந்து பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் 2 வாட்டி தலை வாரினேன் அப்படின்னாலே பெரிய விஷயம். அதனால் என் முடி பயங்கரமாக சிக்கு பிடிச்சி போய் இருந்துச்சு. அந்த சிக்கெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். அவ்வளோ பெயினாக வேறு இருந்துச்சு. எப்படியோ சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அழகாக வந்துட்டு பின்னெல்லாம் பின்னியாச்சு. பின்னல் பின்னி போட்டாலாச்சும் நம்மளுக்கு சிக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சா அதுவும் பயங்கரமாக சிக்கு தான் ஆகுது எனக்கு. இந்த நிலமையில தான் இருக்குது இப்போ என்னோடய முடி பார்க்குறதுக்கு. ஒன்றுமே இல்லை, எலிவாலை விட மோசமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணலாமா அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு தோணுது. ஆனால்
ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு பிகினிங், ஹேர் ஃபாலோட பிகினிங் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் பார்ட்டம் ஹேர் ஃபால் இன்னும் மோசமாக வந்துட்டு 3rd மந்த் 4th மந்த் 5th மந்த்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன எது உண்மை அப்படின்னு தெரியல. அதனால் எனக்கு இதுக்கு வந்துட்டு எனக்கு நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள், ஓகேவா? ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதம் நான் வந்துட்டு பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு பாப்பா இருக்கிற ரூம் போய் பார்த்தோம்னா இமை பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தொட்டிலுக்குள்ளே. மொழி பாப்பாவை வந்துட்டு எங்கள் அம்மா வந்து தூங்க வச்சுருந்தாங்க கையில். ஸோ அவளை வந்துட்டு நான் அந்த மாதிரி ஸ்வாடில் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்வாடில் ரேப் வந்து நான் ஃபர்ஸ்ட் க்ரை அந்த ஆப்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸ்வாடில் பண்ணி படுக்க வச்சோம்னா 2 பேரும் சூப்பராக வந்துட்டு தூங்குறாங்க, ரொம்ப நேரம் வந்து தூங்குறாங்க. ஸோ நைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் அவங்கள போட்டுடுறது. ஒரு 15 டேஸ் பேக்லாம் ரொம்ப மோசம், சுத்தமாக தூங்கவே மாட்டாங்க நைட்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரேப் வந்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஸ்லீப் அவங்களுக்கு இருக்குது. ஸோ பகல் டைமும் சில சமயம் நான் வந்துட்டு இது மாதிரி ரேப் பண்ணி அவங்கள போட்டுருவேன். இந்த பாப்பா அழகாக தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இமை பாப்பா வந்துட்டு ஏஞ்சிட்டாங்க. இதே தான் வேலை, ஒருத்தங்க தூங்கினாங்கன்னா ஒருத்தங்க ஏஞ்சிருவாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும் நம்மளோட ஷிஃப்ட்டு. அப்பாடா இந்த பாப்பா தூங்கிட்டாங்கடா நமக்கு ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டுலாம் நினைக்கவே முடியாது. ஒருத்தங்க தூங்கினாங்கன்னா இன்னொருத்தங்க ஏஞ்சிருவாங்க. நம்மளை வந்துட்டு பிஸியாகவே வச்சுருப்பாங்க 2 பேரும். ஸோ இமை பாப்பா வந்துட்டு ஏஞ்சிட்டாங்களா, அவங்கள வந்துட்டு கொஞ்சம் பேசிஃபை பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பால் வந்து கொடுக்குற டைம் வந்துருச்சு. அவளுக்கு வந்துட்டு நான் டைரக்ட் ஃபீட் வந்து கொடுத்துருந்தேன். சைடில் வந்துட்டு மொழி குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா டின்னரும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சைட் பை சைட். அதான் நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு வந்துட்டு மல்டி டாஸ்கிங் தான் எப்போவுமே. பாப்பாவும் வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டவும் செஞ்சுட்டு அதுக்குள்ளே இந்த பாப்பா தூங்குற பாப்பா ஏஞ்சிருவாளோன்னு பயத்திலே வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்டெர்லைசரில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு பாட்டில் எடுத்து பாப்பாவுக்கு வந்துட்டு நான் ஃபார்முலா கலக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய பால் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பத்தவில்லை. ஸோ அவளுக்கு வந்துட்டு டாப் அப் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா கலக்கிட்டு இருந்தேன். ஆப்டமில் கோல்டு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு 30 mlக்கு ஒரு ஸ்கூப் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து ஹார்ஷாலாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து ஸ்வர்ல் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதில் வந்துட்டு பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பாப்பா வந்துட்டு அதையும் ஸ்வாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வயிற்றில் வந்துட்டு கேஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஃபார்ம்லாம் வந்துட்டு நான் கலக்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா என்னோடய பிள்ளைகள் இருவரும் என்னைய மாற்றி மாற்றி வந்துட்டு ரொம்ப வந்து பிஸியாகவே வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் ஃபோன்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் நான் வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.